ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு நடக்க இருக்குது. அண்ட் அதுக்கான ஸ்மார்ட் அப்ரோச், கொஸ்டின் செலெக்ஷன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ மழையினால் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமான்னு கேட்டுட்ருக்கீங்க. போன வருஷம் எஸ்பிபிஓவில் பண்ணாங்க. பட் அந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஈவினிங் தான் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். அண்டு நாளைக்கு மார்னிங் வரையும் பார்ப்போம் என்ன ஆகுன்ட்டு. இது போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் மிட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பட் இதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். யூ கேன் மேக் இட் பாசிபிள் ஆஸ்பிரண்ட்ஸ். என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா நான் கொடுத்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா, அண்ட் நான் கொடுத்த சிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக யூ கேன் கிராக் இட் ஈஸிலி. ஸோ நான் ஒரு மீடியம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணுன்னு தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸும் நீங்கள் ஒரு மாட்ரேட் ஆஸ்பிரண்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் ஆல் டிக்கெட்டு. எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியம். அதில் எதனா மிஸ் பண்ணிட்டு போனால் அங்கே பதற்றத்தில் எதனா கொஸ்டின் ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டீங்க. கால் லெட்ரு, ப்ரிலிம்ஸு மெயின்ஸு கால் லெட்ரு, ப்ரிலிம்ஸில் கொண்டு போன ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸு, இப்போ இதுக்கு கொண்டு போகிற ஐடி அதோட ஜெராக்ஸு, ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ சேஃப்டிக்காக எடுத்துக்கோங்க, பென்னு, அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த 6 பாயிண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதே எடுத்துக்காங்க. நான் சொன்ன பாயிண்டில் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கேண்டிடேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸு அண்டு ஆல் டிக்கெட் ஜெராக்ஸு, ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸு, தென் ஃபோட்டோ காப்பி, பென்னு. ஆஸ்பிரண்ட்ஸ் வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். இதை பாருங்கள், இது ஐபிபிஎஸ் அஃபிஷியலாக விட்ட மார்க்ஸ் பிட்டப்பு. நான் கொஸ்டின் செலெக்ஷனே இதை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். 2 மார்க் எவ்வளோ இருக்குது, 1 மார்க் எவ்வளோ இருக்குது. 1 மார்க்கில் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு 2 மார்க்கில் பெஸ்ட்டு கொஸ்டின் பிக் பண்ணால் முடிஞ்ச வேலை. இதிலே 30 மார்க் இருக்குது. 15x2 இது 30 மார்க்கு. இந்த செக்ஷனில் நம்மளோட டார்கெட் 25லேருந்து ப்ளஸ்ஸு. இங்கேயே 15 வந்துடும். இதில் 5 கொஸ்டின் போட்டால் கூட 10 மார்க்கு எவ்வளோ ஆச்சு, 25 மார்க் ஆச்சு. ஸோ இந்த கொஷினில் எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன கொஷின் வருதுங்கிறத பொறுத்து எதில் எவ்வளோ கொஸ்டின் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இருக்கணும். அது நான் பின்பகுதியில் கொஸ்டின் செலெக்ஷன் சொல்கிறேன். அதே மாதிரி ஆப்டியில் மெஜாரிட்டி இந்த பகுதி 2 மார்க்ஸு, 1 மார்க்கில் 10 கொஸ்டின். ஸோ இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 போட்டேன்னா கூட உங்களுக்கு 15 மார்க் வந்துடும். தென் இங்கிலீஷில் 5 மட்டும் 2 மார்க்கு, மீதி எல்லாம் 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, எது ஈஸியாக இருக்குது எது கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 20 மார்க் எடுக்கலாம். ஒழுங்காக பிக் பண்ணி அடித்தா 20 வரைக்கும் ஸ்கோர் பாசிபிள். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா கூட 15 மார்க் வரும். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஜிகேல நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களன்னா கண்டிப்பாக பேங்கிங் ஸ்கீம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின் கவர் ஆகும். குறைஞ்சது 20 கொஸ்டின் கவர் ஆகும். அதில் உங்களுக்கு 12 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தால் கூட, ரிமைனிங் டாப்பில் 8 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தால் கூட 20 மார்க் ஆச்சு. ஸோ 80 மார்க் இங்கே வந்துருச்சு. டிஸ்கிரிப்டிவில் ஒரு 12 10 போட்டால் கூட 90 மார்க்கு. 90 மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த ஃபோக்கஸ் தான் இருக்கணும். இதே மைண்ட் செட்டில் போகக்கூடாது. இது அப்ரோச் பண்ணால் இந்த அளவுக்கு பாசிபிள். இதில் 5 மார்க் சேர்த்தும் போடணும். ஈஸியாக இருந்தால் இதுலேயும் 5 மார்க் சேர்த்து போடணும். கஷ்டமாக இருந்தால் அதில் 5 மார்க் குறையும். அப்போ எதில் ஈஸியாக இருக்கோ அந்த செக்ஷனில் 5 மார்க் ஏறணும். ஸோ ஈஸி லெவல், டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து அந்த 5 மார்க் 6 மார்க் கூட பின்ன இருக்கணும். மைண்ட் செட் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட போகாதீங்க. இது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் கரெக்டாக கொஸ்டின் பிக் பண்ணால் பாசிபிள் ஸ்கோரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் செலெக்ஷன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரீசனிங் செக்ஷனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இதுதான் மார்க்ஸ் பிட்டப்பு, இந்த டைமிங்கு, எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங். எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி
டிஎன் பேங்கர்ஸில் ஒரு வீடியோவும் பார்ட் 2 வீடியோவும் ஆப்டிவ் வித் ஏகேவிலும் கொடுத்துருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதிருந்தா இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ டாபிக் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு டைம் ரீட் விட்டு போங்க. அந்த இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ டாப்பிக்கை பிடிஎஃப் எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு போங்க. அந்த ஒரு 16 டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருப்பேன். அதில் உள்ள கண்டெக்ஸ்ட் அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டாப்பிக்கில் தான் எக்ஸாமில் 3 எஸ்ஏல ஒரு எஸ்ஏ அதுலேருந்து கவர் ஆயிரும். அப்போ அந்த டைப்பையும் நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்துடலாம் ஈஸியாக ஒரு ஐடியா இருந்தால். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோவோட லிங்க்கு அந்த நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஆப்டிவ் வித் ஏகே டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. பிடிஎஃப்பும் அந்த லிங்க்கும் நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப அவ்வளோ பேச வேண்டாம். முக்கியமான பாயிண்டெல்லாம் பேசிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், ஆங்கர் சிஸ்டம் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், பசில் இதில் எது 2 மார்க்கு எது 5 மார்க்குனே தெரியாது, எது 1 மார்க்குனே தெரியாது. ஸ்பிளிட்டப்பில் 30 1 மார்க் இருந்துச்சு, 15 2 மார்க் இருந்துச்சு. ஸோ இந்த 30 1 மார்க்கில் என்னென்ன இருக்குன்னா, இந்த கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் பிரிட்டிலேஷன், அப்புறம் கோடட் சிலாஜிசம், தென் வேறு என்னென்னா இதிலே கோடட்லேயே இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. அந்த பாக்ஸ் போட்டு வரல, 1 2 கண்டிஷன் வச்சு வரல, அந்த மாதிரி ஆல்பனி கூட சில டைம் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கு 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அட்டன் பண்ணிடுங்க. 10 மார்க் வந்துடும். இதில் 8லேருந்து 10 மார்க். கஷ்டமாக கேட்டால் 8 மார்க்கு நீங்கள் இதிலே கண்டுபிடிச்சிடலாம். இதில் நிறைய கொஸ்டின் கவர் ஆச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது, நிறைய அட்டன் பண்ணணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாப்பிக்கில் கொஸ்டின் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட் தான், கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கோங்க. கஷ்டம்னு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பசில் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். பிளானை மாற்றிக்கணும். ஐபிபிஎஸ் கிளர்க்கில் போன வருஷம் இந்த வருஷம் ஒரே பேட்டர்ன் தான். பட் போன வருஷம் பசில் கஷ்டமாக இருந்துச்சு, இந்த வருஷம் பசில் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 2 ஒரே பேட்டர்ன் தான். பேட்டர்னை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. பசிலில் நீங்கள் அதிகமாக அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், இதில் கம்மியாக இருந்தால் கொஸ்டின். அப்படி இல்லைனா கிரிட்டிக்கல் ரீசன் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் இதை பிக் பண்ணி இந்த கோடாட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கோடிங் டிகோடிங் அண்ட் இன்புட் அவுட்புட்டில் அட்டன் பண்ணணும். இதில் ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் கவர் ஆகும். மார்க் வைஸ் பார்த்தா 5லேருந்து 10 மார்க் கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய பார்ட் ஏ பார்ட் பி வேலை முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த கோடெல்லாம் முடிக்கணும். 2வது கோடிங் டிகோடிங்கும் இன்புட் அவுட்புட் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பான், 2 கூட கேட்டிருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி இதோட சேர்த்திக்க இந்த கோட டேரக்ஷன் சேர்த்திக்கோங்க. இந்த 3 டாபிக் தான் இந்த பார்ட் ஏ. அதுலேருந்து 10 கொஸ்டின் கவர் ஆகணும். அதோட கம்மியாக கவர் ஆச்சுன்னா நீங்கள் மற்ற செக்ஷனில் ஒரு கொஸ்டின் சேர்த்து போடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்ட் ஏ இந்த கோடட், பார்ட் பி இந்த கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட்டு, பார்ட் சி என்ன பசில். பசிலில் நான் உங்களை பர்டிகுலராக ஸ்ட்ராட்டஜி பார்த்து சொன்னவங்க ப்ராக்டிஸ் பண்ண பசில் இருக்கும் 2 பசில். அதில் எது உங்களோட அப்ரோச்சபிளோ அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. தென் அதை விட ஈஸி 1 மார்க் பசில். 1 மார்க்கில் அந்த 30 கொஸ்டினில் எதனா ஒரு பசில் இருந்துச்சுன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பசில் அப்ரோச்சபிளாக இருக்கோ அந்த பசில் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். சில நேரம் 2 மார்க் கொஸ்டினில் இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் கோடிங் டிகோடிங் அப்படி இல்லைனா இன்புட் அவுட்புட் சில நேரங்களில் 2 மார்க்கில் கேட்பது உண்டு. இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் சில கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சியில் சில கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை பிக் பண்ணி உங்களால் கிராக் பண்ண முடிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். கிராக் பண்ண முடியாமல் கோடிங் டிகோடிங்லேயே 10 மணி நேரம் உட்காந்துருக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் கிராக் பண்ண முடிஞ்சுன்னா 2 மார்க்கில் இருந்து அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது 2 மார்க்கில் இந்த டாபிக் கிரிட்டிக்கல் டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் சில கொஸ்டின்ஸ் 2 மார்க்கில் கவர் ஆகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பசில் உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். அப்போ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் பசிலும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா கொஸ்டின் பார்த்து பிக் பண்ணுங்கள். பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஒரு டைம் தெளிவாக சொல்லிடுறேன், பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் உங்களோட எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு இதில் தான் இருக்குது. ஸோ இதில் அவசரம் காட்ட வேணாம், இவ்வளோ நாள் அவசரம் காட்டுறது வேறு. பார்ட் ஏ கோடட் பேட்டர்ன் இதெல்லாம் முடிச்சிருங்க. பார்ட் பி என்ன இதுவும் இன்புட் அவுட்புட்டு கோடிங் டிகோடிங். பார்ட் சி பசில், பெஸ்ட்டு அப்ரோச்சபிள் பசில். பார்ட் ஏ கோடிங் பேட்டர்ன், பார்ட் பி இன்புட் அவுட்புட் அப்படி இல்லைனா கோடிங் டிகோடிங் இருக்கும், 2மே இருக்கும், அதை பிக் பண்ணுறீங்க. பார்ட் சி பெஸ்ட்டு பசில். பார்ட் டி இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்லையும் டேட்டா சஃபிஷியன்சிலையும் 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ட் டியில் பிக் பண்ணணும். ஏன் இது பார்ட் டி லாஸ்ட்டாக பிக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா
கடைசியில இருக்கக்கூடிய 8லிருந்து 10 நிமிஷத்துல நீங்க ஒரு பஸ்ஸிலோ, ஒரு இன்புட், அவுட்புட்டோ எடுத்தீங்கன்னா, உங்களால கிராக் பண்ணி ஆன்ஸர் பண்ண முடியுமானா கொஸ்டின் மார்க். பட் சிங்கிள் கொஸ்டினா இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சியும், கிரிட்டிக்கல் ரீசனிங்கும். அப்ப நீங்க அத அங்க லாஸ்ட்ல பிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டின்ல ஆன்ஸர் வரலனா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 8 நிமிஷம் இருக்குன்னா, 8 நிமிஷத்துல 3 நிமிஷம் நீங்க வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட 5 நிமிஷத்த எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா, நீங்க ஒரு 4 நிமிஷம் ஒரு பஸ்ஸில்லயோ, ஒரு இன்புட், அவுட்புட்லயோ எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, மீதி 4 நிமிஷத்துக்கு நீங்க ஸ்கிப் பண்றதுக்கு மனசு வராது. ஏன்னா 4 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அண்டு அதிலேயே உட்காந்து மொத்தம் 8 நிமிஷம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் டி வரையும் கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. கோடட் பேட்டர்ன், இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங் இதில ஒண்ணு. தென் பசில்ல பெஸ்ட்டு. தென் லாஸ்ட்டா 1 மார்க் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் ரீசனிங்கோட கம்ப்ளீட் கொஸ்டின் செலக்ஷன், ஆர்டர், பிரையாரிட்டி ஆர்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல ஆப்டி பார்த்துடலாம். ஆப்டில நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் முக்கியம் இல்ல. கிராக் பண்ணி நீங்க 2 பசில் போட்டிருந்தா கூட போதுமானது. சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு சாரி ஆஸ்பிரண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் மணி ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுறேன் லேப்டாப்பை. இதை பாருங்க, அதை அப்படியே சால்வ் பண்ணுறேன். டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷனில் 15 மார்க் வந்திருக்கு. அண்டு மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் 4 வந்திருக்கு. 1 மார்க்கா 2 மார்க்கா தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட மார்க் ஸ்பிட்டப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு? 10 மார்க்கு. ஒரு டைம் பார்த்துக்கலாம் இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கன்ஃபார்மாக இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லை. ஆமாம், 10 1 மார்க்கு வந்துருச்சு. 10 1 மார்க்கு, 20 மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 35 கொஸ்டின். அப்போ 25 கொஸ்டின் 2 மார்க்கு. இதில் 50 மார்க்கு, இதில் 10 மார்க்கு தான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் 2 மார்க் தான். 1 மார்க்கு 10 கொஸ்டின் தான் இருந்தாலும் இதோடைய வேல்யூ கோல்டன் வேல்யூ. ஏன்னா இதில் நம்மளோட டார்கெட்டே 15லேருந்து 25 வரையும் தான். ரொம்ப புவராக இருக்க கேண்டிடேட்ஸ் 15 மார்க் டார்கெட் பண்ண சொல்லுவேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 20 மார்க்கு, டாப்பர் வந்து 25 மார்க் டார்கெட் பண்ண சொல்லுவேன். டாப்பர், ஆவரேஜ், வீக்கருக்கு. மேக்ஸ் வராதவங்க நிறைய பேர் இருப்பீங்களா, அவங்களாம் ஆப்டி வித்யா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் ஆப்டி வீக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் அதாவது மார்க் ஸ்பிட்டப்பு. இதில் எந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும்னா டிஐ 15 கொஸ்டினில் டிஐ கேட்டிருக்காங்க. இதில் மேபி ஒரு டிஐ 1 மார்க்லேயும் 2 டிஐ எதுலையும் கேட்டிருக்கலாம். நமக்கு 2 மார்க்லையும் கேட்டிருக்கலாம். பட் ஆனால் கேஷ்லெட்னு ஒன்று இருக்குல்ல, நான் 2 வீடியோ கொடுத்துருக்கேன் கேஷ்லெட்டுக்கு டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி. அதுதான் கேஷ்லெட். இதில் 2 மார்க் 6 மார்க் இங்கே வந்துடும். இதுவும் இந்த டிஏ பாட்டில் தான் வரும். அது இல்லாமல் தனியாக கேஷ்லெட் கேட்டிருந்தால் அதுவும் டிஏ பாட்டில் தான் வரும். ஸோ அஃபிஷியலி நமக்கு 18 கொஸ்டின் டிஐலேருந்து. இது கேஷ்லெட்டு, அப்ளிகேஷன் சம் கிடையாது. நான் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் வீடியோ என்ன கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம். ஆப்டி வித்யாக்கில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் மேலோட்டமாக ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தேன். ஆப்டி வித்யாக்கில் தெளிவாக கான்செப்டோடு சொல்லியிருக்கேன். டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்குது. டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி இது வரைக்கும் லாஸ்ட் நடந்த 3 வருஷத்தில் 4 எக்ஸாம்பிள் வந்திருக்கு. எஸ்பிஐயில் 2 டைமு, ஐபிபிஎஸ் 2 டைமு. மீதி வந்த டைமில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு டைம் வந்திருக்கு. வேணா நான் எஸ்பிஐ பிஓக்கு அது நல்லா கொடுக்குறேன் ரெகுலராக. அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைனா கூட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேட்டர் இருக்கும், அதுவும் டிஐயில் தான் சேரும். ஸோ இதில் எதை நம்ம பிக் பண்ணுறோம், இந்த கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அதே பேட்டர்னில் அதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு 6 மார்க் இங்கே கிடச்சிரும். சப்போஸ் அது வரலைன்னா நீங்கள் டிஐ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதெல்லாம் போடக்கூடாது. இதுக்கும் பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரிக்கலாம். பார்ட் ஏல நம்பர் சீரீஸ், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் கொஞ்சம் மெயின்ஸ் லெவலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கொடுக்கல, சாரி ஆஸ்பிரண்ட்ஸ், டைமில் இருந்தாலும் அது கொடுக்கல. பட் அப்ரோச்சபிள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தால் அது போடுங்க. நம்பர் சீரீஸ், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக். இது வந்து பார்ட் ஏ. பார்ட் பியில் டிஐயில் டிஐ ப்ளஸ் கேல்குலேட் எது உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கோ அது. எந்த ஒரு கேல்குலேட்டில் நீங்கள் கேல்குலேட் சால்வ் பண்ணால் 3 கொஸ்டினா 4 கொஸ்டினா ஃபுல்லாமே போட்டுடலாம். பட் ஆனால் டிஐயில் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதில் 1 ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எந்த டிஐ 3 டிஐயில் இது 3 டிஐன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை 4 டிஐ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா.
ஏன்னா எல்லா கொஸ்டின்லையும் 5 கேட்க மாட்டாங்க. 5, 4, 3 அந்த மாரி தான் கேட்பாங்க. இதில 2, 2 மார்க் இருக்கும், 2, 2 மார்க் இருக்கும், இது 3 மார்க் இருக்கும். சில நேரத்தில 2 மார்க் பசில், 2 மார்க் டிஐ ஈஸியா இருக்கும். 1 மார்க் 5 கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களானா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சாம்பிள் வீடியோ நம்ம சேனல்ல குடுத்துருந்தேன் பாருங்க. 5 கொஸ்டின் 8 மார்க்கு. அதாவது 4 கொஸ்டின் 8 மார்க்கு இந்த டிராஃப்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இதுவும் இந்த மாரி இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இது வந்து எண்ட் பாயிண்ட்னு குடுத்துருக்காங்க ஸ்பீட் வச்சு. நான் கார் கிராஷஸ்ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ குடுத்துருந்தேன். லாஜிக்கல் டிஏன்ட்டு. லாஜிக்கல் டிஏ பார்ட் 1ல இதுவும் லாஜிக்கல் டிஏ தான். ஒரு லாஜிக்கல் டிஏ இருக்கும் குறைஞ்சது. ஸோ இது 8 மார்க் வந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் லைன் சார்ட் 5 கொஸ்டின் மேபி 1 மார்க்கா இருந்திருந்தா 5 மார்க்கு. இந்த டேபிள் டிஐ, பை சார்ட் எல்லாம் இருக்குல்ல 3 கொஸ்டின் 2 மார்க் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மார்க் கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் இல்ல. இது 3 மார்க் கொஸ்டின் இருக்கிறதுனால கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இங்க டைம் அண்ட் ஒர்க் இதுவும் அட்டெண்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இப்போ 3, 3 6 ஆச்சு இங்க. 6, 2 12 மார்க் ஆயிடுச்சா? இந்த 1 மார்க் எடுத்து அப்ரோச் பண்ணுங்க. நம்பர் சீரிஸ் எடுத்து அப்ரோச் பண்ணுங்க. அப்படியே ஒரு 8 மார்க் வந்துரும். 8 மார்க்ல கூட 6 மார்க் வந்துரும். அப்போ உங்களுக்கு 18 மார்க் வந்துருச்சு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. டாப்பர் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு டிஐயோ அப்படி இல்லன்னா இந்த குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 அப்ளிகேஷன் சம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. ஸோ 3 கொஸ்டின் இருக்கிற டிஐ ஈஸியா இருந்தா அத அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா கேஸ்லெட் ஈஸியா இருந்தா அத அட்டெண்ட் பண்ணுங்க. தென் 1 மார்க் டிஐ ஈஸியா இருக்கான்னு பார்த்துட்டு, அதில 5 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதனா ஒண்ணுத்துல ஆன்சர் வரலன்னா மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியா கூட அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரஃப் ஷீட் இருக்குல்ல, அத டாப்ல இப்படி ஒரு டேபிள் போட்டு கொஸ்டின் நம்பர் 43 நான் அட்டெண்ட் பண்ணல. அது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டா வந்து திருப்பி அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய மார்க் ரிவ்யூ பண்ணியிருப்பீங்கல்ல, அதில 43 டிஐ வந்து பெண்டிங்ல இருக்கு. அது வந்து அப்புறமா அட்டெண்ட் பண்ணலாம். பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, திருப்பி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசியா டைம் இருக்கும்போது திருப்பி ஒரு டைம் வந்து அப்ரோச் பண்ணுங்க. இல்லன்னா அப்புறம் அப்ளிகேஷன் சம் போடுங்க. இப்படி தான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு டைம் நான் ரெகுலரா சொல்லிர்றேன். பார்ட் ஏல நம்பர் சீரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். பார்ட் ஏ நம்பர் சீரிஸ் அண்ட் குவாட்ராட்டிக் அப்ராக்ஸிமேஷன். பார்ட் பில நமக்கு டிஐ 3 கொஸ்டின் இருக்கக்கூடிய 1 மார்க் டிஐ இருக்கலாம். அப்படி இல்லன்னா 5 கொஸ்டின் இருக்கு 3 கொஸ்டின் இருக்கக்கூடிய 2 மார்க் டிஐ, 5 கொஸ்டின் இருக்கக்கூடிய 1 மார்க் டிஐ. பார்ட் சில நம்மளுடைய மிஸ்செலேனியஸ் இல்லன்னா அப்ளிகேஷன் சம், அரித்மெட்டிக். பார்ட் ஏல நம்பர் சீரிஸ் அப்ராக்ஸிமேஷன். பார்ட் பில ஆஸ்பிரண்ட்ஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணக்கூடிய நம்பர் சீரிஸ் அப்ராக்ஸிமேஷன். பார்ட் பில டிஐல 3 கொஸ்டின் இருக்கக்கூடிய 2 மார்க் இருக்கும். 5 கொஸ்டின் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். இதில எது உங்களுக்கு அப்ரோச்சபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. 5 கொஸ்டின் இருக்க 2 மார்க் கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம். அதை நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க. டஃப்பா இருக்குன்னு கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. அப்ரோச் பண்ணி பாருங்க. அப்ரோச் பண்ணி வரலைன்னா விட்டு போயிருங்க. வந்தா சால்வ் பண்ணுங்க. அண்ட் பார்ட் சில மிஸ்செலேனியஸ்னா அரித்மெட்டிக்லயும் சில கொஸ்டின் இருக்கும். குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. இது 3 அரித்மெட்டிக் கீழ வரும். அது பேர மிஸ்செலேனியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஆப்டில நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கடைசி நிமிஷத்துல டிஏ சூஸ் பண்ணாதீங்க. கடைசி நிமிஷத்துல ஆப்டில உள்ள கேஸ்லெட் சூஸ் பண்ணாதீங்க. கடைசி நிமிஷத்துல அரித்மெட்டிக் சம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் டாபிக் வேகமா ஓட்டி விட்டுறலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். முடிச்சுக்கலாம் வீடியோ சீக்கிரமா. அவ்வளோதான். இங்கிலீஷ் பாருங்க. இங்கிலீஷை பொறுத்தவரையும் ரெண்டு விதமா நான் கேட்டகரி பிரிக்கிறேன். கிராமர் தெரிஞ்சவங்க டாப்பர், கிராமர் தெரியாதவங்க ஆவரேஜ். கிராமர் தெரிஞ்சவங்க டாப்பர். இப்போ பாருங்க. அண்டு ரீடிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ரீடிங் எபிலிட்டி அதிகமாக இருந்து கிராமர் தெரிஞ்ச டாப்பர். ரீடிங் எபிலிட்டி அதிகமாக இருந்து கிராமர் தெரியலனாலும் நீங்கள் மாட்ரேட்டு. ஆவரேஜ். கிராமர் தெரியல, ரீடிங் எபிலிட்டி கம்மின்னா நீங்கள் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்கீங்க. இந்த 3 கேட்டகரியில் ரீடிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய 2 கேண்டிடேட்ஸுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்வாப்பு, மேட்ச் த காலம் அண்டு இது இல்லாமல் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் வாய்ப்பில்லை கம்மி. இது 2 தான். பேராஜம்பிள். இங்கே பேராஜம்பிள் எங்கேனா இருக்குங்களா பாருங்கள். இந்த பேப்பரில் இல்லை. பின்னாடி வேறு இன்னும் சாம்பிளுக்கு இன்னொரு பேப்பர் பார்க்கலாம். பேராஜம்பிள் இருக்கும். இந்த 3 டாப்பிக்கில் 2 டாபிக் இருக்கும். 10 மார்க் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பார்ட் ஏ. பார்ட் பியில் ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும் ஃபில்லர்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்லர்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். பார்ட் சியில் ஆர்சி.
ஆர்சியில் 2 விதமாக இருக்கும். 2 மார்க்கும் இருக்கும், 1 மார்க்கும் இருக்கும். 5 கொஸ்டின் இருக்கும், 4 கொஸ்டின் இருக்கும், 6 கொஸ்டின் இருக்கும். இதுலேயே ஸ்பிட்டப் பண்ணி உங்களுக்கு இந்த 6 கொஸ்டின்லேயே ஸ்பிட்டப் பண்ணி 3 கொஸ்டின் 1 மார்க்கு, 3 கொஸ்டின் 2 மார்க் இப்படி கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதனால் நீங்கள் இதில் பிக் பண்ணுங்கள். நம்ம மற்ற செக்ஷன் மாதிரி அப்படியே பண்டில் ஃபுல்லாக 2 மார்க் கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது மாதிரி 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. இதில் சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6 கொஸ்டின்லேயே 3 1 மார்க், 3 2 மார்க் கேட்பாங்க. அண்டு 1 மார்க் ஒரு கொஸ்டின் கேட்டு 2 மார்க் கேட்டிருப்பாங்க. இதுலேயும் அது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது 1 மார்க்கா 2 மார்க்கான்னு பார்த்து அட்டன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் ஆர்சியை பொறுத்த வரையும். ஸோ இதுவும் அட்டெம்ப்ட் ஆர்டர் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னொரு டைம் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பேப்பர் வேணால் இன்னொரு பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே செகண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், பொறுமையாக இருங்க. இந்த பேப்பர் பார்க்கலாம், தெளிவாக இருக்கும். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் ஏல என்ன பண்ணுறீங்க, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் என்ன, வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம் ஆர் வேர்டு ஸ்வாப். இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். இதில் 2மே இருக்குது. மேட்ச் அதானே, சூஸ் த பெஸ்ட் மீனிங், இதுவும் இதுக்கு இல்லை. வேர்ட் ஸ்வாப் இருக்குது. இதை பாருங்கள், வேர்ட் ஸ்வாப், வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டு ஃபில்லரும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி கேட்பாங்க. வேர்ட் ஸ்வாப் இருக்குது, வேர்ட் ஸ்வாப். தென் ப்ளஸ் பேராஜம்பிள். பேராஜம்பிளில் 1 மார்க்கில் கேட்டு அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட் சென்டென்ஸு கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. பார்ட் பியில் கிளாஸ் டெஸ்ட்டு அண்டு ஃபில்லர்ஸ். பார்ட் சியில் ஆர்சி. இது ஏன் கடைசி, ஆர்சி தான் ஸ்கோரிங் பார்ட்டு. ஏன் கடைசியாக வச்சுருக்கேன்னா அதில் டைம் கன்சியூம் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் மோர் டைம் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா இது அக்யூரேஸாக அட்டன் பண்ண ஒரு டாப்பிக்கில், ஸ்கோர் பண்ணக்கூடிய டாப்பிக்கில் உங்களால் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆர்சி, ஆர்சியில் பிக் தி டைரக்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு. அப்புறம் சினானிம்ஸ், சாரி ஆஸ்பிரண்ட்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், அப்புறம் சினானிம்ஸ், தென் டைரக்ட் கொஸ்டின், அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின். இந்த இன்டைரக்ட் கொஸ்டின் தான் அந்த 2 மார்க்கு. இந்த பேராகிராஃபோடைய மீனிங் என்ன, ஆத்தர் என்ன சொல்கிறாரு, விச் அமங் த ஃபாலோயிங் ட்ரூ, இதெல்லாம் வரும். இது 2 மார்க்கு. ஸோ பார்ட் டி ஒன்று இருக்குது. பார்ட் டியை பற்றி நான் பேசலை. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரீடிங் எபிலிட்டியை மட்டும் வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு. பார்ட் டி வந்து யாருக்குன்னா கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு. ரீடிங் எபிலிட்டியும் இருந்து கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரமாக போட்டுருவாங்க. ரீடிங் எபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால. ரீடிங் எபிலிட்டி இல்லாத ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு தான் டைம் இருக்கும். இதிலே சில ஆர்சிலெலாம் சில கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுவாங்க. பார்ட் டி ஆஸ்பிரண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்பீடாக இருக்கிறதுனால, ரீடிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வேகமாக போட்டு டைம் இருக்கும். அவங்க அந்த கிராமர் இங்கேனா இருக்கும் பாருங்கள், இந்த மிஸ்சலினியஸும் இந்த பெஸ்ட் மீனிங் இதெல்லாம் கிராமர் பேஸ் பண்ணியிருக்கோம். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அதெல்லாம். ஸோ அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதை பாருங்கள், ஃபில்லர்ஸும் இருக்குது, கிளாஸ் டெஸ்ட்டும் இருக்குது பார்ட் பிக்கு. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்துடும். எக்ஸ்ட்ரா டாப்பர் 30 மார்க் எடுக்கிறவங்களுக்கு கடைசியாக கிராமர். ஒரு டைம் இதுவும் சீக்கிரமாக சொல்லிடுறேன். இந்த இங்கிலீஷில் பிஓ மெயின்ஸில் இங்கிலீஷில் அட்டன் பண்ணக்கூடிய ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப்பு, பேராஜம்பிள். பேராஜம்பிள் கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. பார்ட் பியில் கிளாஸ் டெஸ்ட்டு, ஃபில்லரு. பார்ட் சியில் ஆர்சி. ஆர்சியில் சினானிம்ஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், டைரக்ட் கொஸ்டின் 2வது அட்டன் பண்ணணும், தென் இன்டைரக்ட் கொஸ்டின். கிராமர் தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு கிராமர் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லைனா இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கிராமர் அட்டன் பண்ணாலும் சரி. இது 2மே ரிஸ்க் தான், கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். இதை லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. எப்போயுமே இந்த 2 மார்க் கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். அதாவது இன்டைரக்ட் கொஸ்டின் 2 மார்க்னு சொல்ல மாட்டேன், இன்டைரக்ட் கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பேராகிராஃபில் இந்த 1 மார்க்கில் வரக்கூடிய பேராகிராஃப் ஈஸியாக இருக்கும், ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். இது கோவிட் பேஸ் பண்ணி, இது 1 மார்க்கில் வந்தது ஈஸியாக இருக்குது. இதை பாருங்கள், எக்கானமி பேஸ் பண்ணி வந்தது 2 மார்க்கு. 2 மார்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கிலீஷுக்கான பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை யூஸ் பண்ணிக்கலனாவே
உங்களால் 20+ எடுக்க முடியும். டாப்பர்னால் 30 வரையும் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ரீடிங் எபிலிட்டி இருந்தால் இதெல்லாம் அட்டன் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கிராமரும் தெரிஞ்சு 30 எடுத்துடலாம். ரீடிங் எபிலிட்டி மட்டும் வச்சே கூட நீங்கள் 20 மார்க் எடுத்துடலாம். 20 மார்க் ரொம்ப அதிகமான மார்க் தான். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் முடிச்சாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய கவர் ஆகும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சது அட்டன் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸில். தென் அதுக்கப்புறம் மற்ற செக்ஷன்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் தெரிஞ்சது அட்டன் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் தெரியாத அட்டன் பண்ணலாம். தென் டிஸ்கிரிப்டிவ் பற்றி நம்ம பேச மாட்டோம். டிஸ்கிரிப்டிவ் பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலாம். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தவரையும் லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் எடுத்தோடனே என்ன பண்ணிடுங்க, லெட்டர் ரைட்டிங் எழுதிருங்க. லெட்டர் ரைட்டிங்கில் ஒரு 130 வேர்ட்ஸ் யோசிக்காதீங்க. எடுத்தோடனே ஃப்ரம் டு அட்ரஸ்ஸு, அப்புறம் அந்த பாடி, அந்த அப்ஜெக்டிவ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் அப்படியே எழுதி டைப் பண்ணிட்டுங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல் வரையும் டைப் பண்ணிடுங்க. சென்டென்ஸில் எதனா கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுன்னா அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 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 குறிப்பிட்ட அளவு டைப் பண்ணிவிட்டு டக்குன்னு எஸ்ஏ போயிடுங்க. ஏன்னா எஸ்ஏ நம்ம இந்த கொடுத்த அந்த 16 டாபிக் பிடிஎஃப் நீங்கள் ஒரு டைம் ரீட் விட்டு போங்க. அதில் தான் கொஸ்டின் வரும். சப்போஸ் அதுலேருந்து கொஸ்டின் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை டைப் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மேட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு அது மார்க்கும் அதிகம், 15 மார்க்கு. நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஹெட்டிங்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பிரண்ட்ஸ் இதில் ஒரு ட்ரிக்ஸு. இப்போ இந்த டெஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களோட கர்சர் இருக்குது, மவுஸோட கர்சர். நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து தப்பாக டைப் பண்ணிட்டீங்க. இங்கேக்கு போனோன்னா நம்ம மவுஸை பாருங்கள். இப்போ இந்த மவுஸை நான் இங்கேருந்து டேரெக்டாக அங்கே கொண்டு போயிட்டேன். ஆனால் அங்கே எக்ஸாம்பிள் டைப்பிங் டிஸ்கிரிப்டிவ் பண்ண முடியாது. இப்படி என்ன பண்ணால் பேக் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்திட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இங்கே வரணும். அழிச்சிட்டு போய் அங்கே போகணும் அப்படின்னு சில பேர் சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. அது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இப்படி இருக்குல்ல, நம்ம மவுஸில் இப்படி டாப் பாட்டம் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஏரோ கீ யூஸ் பண்ணி மேலே போயிட்டு அப்புறம் சைடில் போகணும். மவுஸ் டேரெக்டாக கொண்டு போக முடியாது. தெரியாமல் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் இதெல்லாம் அடிச்சுட்டு திருப்பி அங்கே போய் அதை மாற்றிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து டைப் பண்ணிட்டு வருவாங்க. இது எனக்கு பிகினராக இருக்கும்போது இதை சொல்லி என்னை பயமுறுத்தினாங்க. ஸோ இப்போயும் அது மாதிரி கதை போயிட்டுருக்கு. நேற்று நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஸோ அது அப்படி கிடையாது. இதுதான் அதுக்கான வழி. இந்த ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி மேலேயும் சைட்லேயும் போகணும். இல்லைனா சைடில் போயிட்டு மேலே போகணும். அப்படி பண்ணிங்களானா தான் அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ண முடியும். மவுஸை நேராக கொண்டு போய்ட்டு இப்போ இங்கே மெரிட்டில் இருக்குன்னா இங்கேருந்து மவுஸை நேராக கொண்டு போய் அங்கே வச்சு அடித்து மாற்றிலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த கர்சர் ஒர்க் ஆகாது. இந்த ஏரோ மார்க் வச்சு தான் நம்ம மேலே போகணும். ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ ரைட்டிங்கும் சரி, லெட்டர் ரைட்டிங்கும் சரி. லெட்டர் ரைட்டிங்கில் இப்போ 2ல் நீங்கள் ஏதாவது மாற்றி போட்டிங்கன்னா கடைசியில் இருக்கீங்கன்னா நேராக 2க்கு போக முடியாது. நீங்கள் இந்த ஏரோ சிம்பிளை வச்சு யூஸ் பண்ணி தான் போக முடியும். இதை சொல்கிறதுக்கு பதிலாக கர்சர் யூஸ் பண்ண முடியாது. பேக் பட்டன் போட்டு பூராத்தையும் அப்போ ஃபெய்த்ஃபுல் இருக்கீங்க, நீங்கள் 2ல் மாற்றணும். இப்போ நடுவில் 100 வேர்டு இருக்கும், அதை அடிச்சுட்டு போய் அங்கே மாற்ற முடியாது. அதெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ இதுதான் ஏரோ மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் டிஸ்கிரிப்டிவான பார்ட்டு. எஸ்ஏ ஃப்ரம்மு, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஒரு ஐடியா, 2வது பேராகிராஃபில் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன், 3வது பேராகிராஃபில் கன்க்ளூஷன். 1, 2, 3 பேராகிராஃப் இருந்தால் போதும். இதில் நமக்கு என்னென்னா 4 பேராகிராஃப் கூட வச்சுக்கலாம். 1, 2, 3, 4. இந்த 2, 3ல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும், இதில் இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், இதில் கன்க்ளூஷன் இருக்கணும். இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்படி பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்டிவில் ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்துடும். எரர் இல்லாமல் போடுங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் புலமையெல்லாம் அங்கே யாரும் செக் பண்ண மாட்டாங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எரர் பண்ணிக்காதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் மார்க் குறையும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் தெளிவாக பார்த்தாச்சு. ஸ்ட்ராட்டஜி, கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ரெயின்னால் மழை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா, ரெயின் எக்ஸாமை போஸ்ட்போன் வைக்குமா அப்படின்னா, லாஸ்ட் இயர் எஸ்பிஐபிஓ போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஹெவி ரெயின், சைக்ளோனு, டிசம்பர் 1 என்னமோ எக்ஸாமு. நமக்கு அந்த இந்த 1 நாள் 2 நாள் தள்ளி அவ்வளோதான். என்னாச்சுன்னா நம்ம பஸ்ஸு கிடையாது, சைக்ளோன் ஹெவியாக இருக்குது, ட்ரெயின் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே ரீச் ஆக முடியல இடத்த. இப்போ நியூஸ்லேயே வந்து புயல் உருவாகுதுன்றாங்க. வெறும் மிதமான மழை வருதுன்றாங்க காலையில். திருப்பி ஹெவி ரெயின் வருதுன்றாங்க. திருப்பி போய் பார்த்தா மிதமான மழை சென்னைக்கு அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. அப்படிங்கும்போது நமக்கு போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். காலையில் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதுன்னு நீங்கள் போஸ்ட்போன் ஆகாதுன்னு நினச்சிட்டு எக்ஸாம் போகிறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணுங்கள். சப்போஸ் போஸ்ட்போன் பற்றி எதனா நியூஸ் வந்தால் நான் டக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில். இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு யூ கேன் மேக் இட் பாசிபிள் ஆஸ்பிரண்ட்ஸ். அகைன் ஒன் டைம் சொல்கிறேன்,
ஆக்டிவ் வித் ஏகேவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அர்த்தமெட்டிக் கான்செப்ட்டுக்காக. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓக்கு தேவையான அனைத்து விதமான வீடியோவும், கிளர்க் மெயின்ஸுக்கு தேவையான வீடியோ, டிஎன் பேங்கர்ஸ்லையும், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுக்கு தேவையான வீடியோ ஆக்டிவ் வித் ஏகேவிலும் கொடுப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆகியிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு யூஸ் ஆகிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது பிடிஎஃப்கான டெலகிராம் குரூப்பு, கமெண்ட் செக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.